ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th இருக்க ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 8th 9th இருக்க ஹிஸ்ட்ரி வீடியோவாக போட்டிருக்கேன். முன்னாடி இருக்க வீடியோவை பார்த்துட்டு இது கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் வந்து நீங்கள் பேசிக்கான இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து பிக்சர் ஷேர் பண்ணுறது, கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஈஸியான ஒர்க் தான் இருக்கும். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க, இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இன்றைக்கி 6வது லெசன் தான் பார்க்க போகிறோம். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி. இந்த லெசனில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். வாங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வேலூர் புரட்சி வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1806. ஒரு பாளையம் என்ற சொல் வந்து ஒரு பகுதியவோ இல்லை இராணுவ முகமையோ அல்லது வந்து சிற்றரசையை குறிக்கும் ஆகும். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாராங்களை சேர்ந்த பிரகாப்திரன் ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசியல் தான் பாளையக்கார முறை கொண்டு வந்தாங்க. அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1529. யார் கொண்டு வந்தா அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். அவரோட அமைச்சர் யார், உதவி பண்ணுற அமைச்சர் யார் அப்படின்னா அரியநாதர். எத்தனை பாளையங்களாக பிரித்தாங்கன்னா 72 பாளையம். அவ்வளோதான். அந்த பேஜில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதை மட்டும் டக்கு டக்குன்னு குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் பின்னாடி பாருங்கள். கிழக்கு மேற்கு அந்த மாதிரி பாளையங்களாக பிரிப்பாங்க. இப்போ வந்து கிழக்கில் வந்து சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இது அப்படியே பொறுத்துக்களை கேட்கலாம். மேற்க வந்து ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். ஆட் அண்ட் அவுட்டில் கொடுத்து 3 மேற்கு கொடுத்துட்டு ஒரு கிழக்கு கொடுத்துட்டு எது பொருந்தாதுன்னு கேட்கலாம். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து புலித்தேவரில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, இவர் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரிடம் புலித்தேவர் வந்து செல்வாக்கு பெற்றிருந்தார். அடுத்து வந்து சிவகிரி பாளையங்கள் நீங்களாக பிற பாளையங்கள் வந்து இவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. புலித்தேவனில் முக்கியமான போர் வந்து களக்காட்டு போர். இது யாருக்கு நடந்துக்கு அப்படின்னா புலித்தேவனுக்கும் மாபூஸ்கானுக்கும் நடக்கும். யாரை வின் பண்ணா அப்படின்னா புலித்தேவர் தான் வின் பண்ணுவார். அந்த புலித்தேவர் வந்து 2000 வீரர்கள் படைகளோட இணைந்தார். இந்த போர் மூலம் இறஞ்சிட்டாரு, அதான் முக்கியம். யூசுப் கானை பற்றி பார்க்க போகிறோம். யூசுப் கான் கான் சாஹிப் என்று தனது மதம் மாற்றத்துக்கு முன்பு மருதநாயகம் பேர் இருந்துச்சார். மதம் மாற்றத்துக்கு அப்புறம்தான் கான் சாஹிப்னு பேர் மாற்றிருக்காரு. புலித்தேவனோட 3 கோட்டைகள் வந்து கைப்பற்றினார். எந்த வருஷம் அப்படின்னா 1761 மே 16. அதாவது 61 திருப்பி போட்டால் 16. என்னென்ன கோட்டை அப்படின்னா நெற்கட்டுச்செபல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த கொஸ்டின் நிறையா தடவை கேட்டிருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் செஞ்சு அவருக்கு வந்து தூக்கு சுமத்திடுவாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1764. ஒண்டி வீரன் ஏன்னா புலித்தேவன் படைப்பிரிவில் இருந்தவர் தான் ஒண்டி வீரன், அந்த இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேலு நாச்சியார். முந்தா நாள் பார்த்த லெசன்லேயே வேலு நாச்சியாரை பற்றி பார்த்துருக்கோம். இவங்க வந்து ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறந்தார். லாஸ்ட் நடந்த குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. வில்வித்தை, குதிரை ஏற்றத்தில் சிறந்தா இருந்திருக்காங்க. 16 வயசில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. யாரை அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் திண்டுக்கல்ல போய் 8 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா குயிலி உடையாள் வந்து பெண்கள் படைப்பிரிவில் தலைமையேற்றாங்க. குயிலி உடையாள். உடையாள்னா யார் அப்படின்னா குயிலி பற்றி உளவு கூற மறுத்தால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணு தான் உடையாள். அந்த பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த பாயிண்ட் பாருங்கள். இவர்களோட அப்பா வந்து ஜெகவீர ராம பாண்டியன் 30 வயதில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பொறுப்பேற்றார். அவர் வந்து ஜாக்சனோட ஏற்பட்ட மோதலில் வந்து 33 பகோடா இருந்து மீத செலுத்துகிற தொகை இருந்துச்சு. அதனால வந்து ஜாக்சனை சந்திக்க ராமநாதபுரத்துக்கு போயிருப்பார். 3 மணி நேரம் அவரை நிற்க வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு லெசனில் பார்த்துருக்கோம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா திண்டுக்கல்ல கோபால நாயக்கர், யானமலையில் யார் அப்படின்னா யதுல் நாயக்கர், சிவகங்கையில் வந்து மருது பாண்டியர். அந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அதாவது ஊமத்திரையோட இயற்பெயர் என்ன அப்படின்னா குமாரசாமி. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கல்லர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எப்போ தூக்கு நடந்துச்சு அப்படின்னா செப்டம்பர் 13 அன்று சிவசுப்பிரமணியன் தூக்குப்பட்டார். சிவசுப்பிரமணியன் யார் அப்படின்னா கட்டபொம்மனோட அதாவது துணையால் தான் சிவசுப்பிரமணியன். ஓகேவா. அடுத்து முக்கியமான கொஸ்டின் வந்து மருது சகோதரர் கழகம் எந்த வருஷம் அப்படின்னா 1799. சிவகங்கையில் மருதுபாண்டியர், திண்டுக்கல்னா கோபால நாயக்கர், மலபார்னா கேரளாவர்மன், மைசூர்னா கிருஷ்ணப்பா துண்டாஜி. இதை வந்து பொறுத்துகளை கேட்பாங்க, அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லி ஜூன் 1801 இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா மருது சகோதரர்கள். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சிவகங்கை வீழ்ச்சிக்கு அப்புறம் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்கிலிடப்படுவாங்க மருது சகோதரர்களை. எந்த வருஷம் அப்படின்னா 1801 அக்டோபர் 24. அதே ஊமத்துறையும் சிவத்தையாவும் எப்போ தூக்கில் போடுவாங்க அப்படின்னா 1801 நவம்பர் 16. இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிளில் வந்து டேட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால டேட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எந்த மாதம் பார்த்து வச்சுக்கோங்க. இவங்க எல்லாத்தையும் தூக்கில் போட்டதுக்கப்புறம் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலேரியாவின் பிளேங்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கீழே இருக்கிறது பாருங்க, 1801 ஜூலை 31 வந்து கர்நாடக உடன்படிக்கைப்படி பிரிட்டிஷாரை நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தினார். அந்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியம், அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது தீரன் சின்னமலை. இவங்களுக்கு எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னா 2005. இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட். இவர் மன்றாடியார் பட்டம் பெற்ற மதிப்புமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் தான் இவர் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். இவர் சின்னமலை அப்படின்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் இருக்கிறதான் சின்னமலை. இவர் யார்கிட்ட பயிற்சியெல்லாம் அளிப்பா, இவருக்கு யார் பயிற்சியெல்லாம் கொடுப்பா அப்படின்னா பிரெஞ்சுக்காரங்க தான் பயிற்சி கொடுப்பாங்க. இவரை வந்து எப்போ தூக்குப்படுவாங்கன்னா சங்ககிரி கோட்டையில் 1805 ஜூலை 31 தூக்குப்படுவாங்க. அந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது வேலூர் புரட்சி 1806. ஃபஸ்ட்டு எங்கே வெடிச்சிச்சு அப்படின்னா ஜூலை 10 அதிகாலையில் தான் வெடிச்சிச்சு இந்த புரட்சி. ஃபஸ்ட்டு யார் பலியானா அப்படின்னா ஃபேன் கோட், அவர் தான் ஃபஸ்ட்டு பலியாவார். அடுத்து வந்து கோட்டைக்கு வெளியிருந்து மேஜர் கூட்ஸ் தான் போய் கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுப்பாரு. அவர் தான் இந்த வேலூர் புரட்சியவே அடக்குனவர். அவர் வந்து அதுக்கப்புறம் எங்கு தலைமையிலான குதிரைப்படை வந்து அவங்க இந்த போர்க்களத்தை வந்து அடக்குனாங்க. அதில் வந்து கோட்டையில் எத்தனை 800 வீரர்கள் வந்து பிணமாக கிடந்தாங்களாம். திருச்சியும் வேலூர்லேயும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அந்த நியூஸையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கில்லஸ்பிக்கு எவ்வளோ பக்கோடா வெகுமதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7000 பக்கோடா கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து தலைமை தளபதி வந்து ஜான் கிரடாக், உதவி தளபதி அக்னியூ. அப்போ யார் ஆளுநராக இருந்தா அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அதுவும் ரொம்ப முக்கியம், அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த வேலூர் புரட்சி எதுக்கு தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா 3 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தலைமை இல்லை, ஒற்றுமை இல்லை, ஆங்கிலேயரோட பிரித்தாளும் கொள்கை. நான் பெண்ணில் எழுதியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த வேலூர் புரட்சி வந்து தோற்றதுக்கு முக்கியமான காரணம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த லெசன் முடிஞ்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பின்னாடி ஒன்னோடு அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் இதை பார்த்து குறிச்சிக்கோங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு குரூப் 4க்கு போதுமானதாக இருக்கும். அதாவது 10th ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைன் பை லைனாக ரீட் பண்ணி தான் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அப்படியே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஎன்பிசியில் குரூப் 2 குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.